World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் 786 ரூபா கட்டணத்தில் சிறப்பான வகுப்புகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் ஜூலை மாதம் நம்ம ஹோரை ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து வகுப்பு பார்க்க போகிறோம். ஸோ ஹோரையை பற்றி நிறையா மாணவர்கள் நிறையா வகுப்புகளில் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தையும் சரியான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் நோக்கில் நம்ம இந்த ஹோரை ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்புகள் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே வந்து பிறந்த நட்சத்திரம் தெரியும், பிறந்த ராசி தெரியும், சில பேருக்கு லக்னம் தெரியும், அதுக்கப்புறம் பஞ்ச அங்கங்கள், கரணம், யோகம், திதி இதை பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம எந்த ஹோரையில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு சில ஜோதிடர்கள் மட்டும்தான் ஜாதகத்தில் அதை எழுதுகிறாங்க. பட் அது கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா கிரகங்களுடைய ஹோரை வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹோரை அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய உதயம், சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஹோரை அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த ஹோரை வந்து ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு கிழமையிலையும் அன்றைய கிழமை யாராக வராங்களோ அந்த கிழமை நாதன் தான் வந்து முதல் ஹோரையாக வருவார். ஸோ பேசிக்காக இப்போ வாரத்தோட முதல் வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன், அப்போ சூரியனோட ஓரை தான் வந்து முதல் ஓரையாக வரும். அப்போ இந்த ஓரை வந்து என்ன வரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து ஹோரையோட வரிசை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன கிழமையில் நம்ம பார்க்குறோமோ அந்த கிழமையில் காலையில் சூரிய ஓரை எத்தனை மணிக்கோ அதுலேருந்து ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த ஹோரை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு கிரகத்தோட ஹோரை வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 3 தடவை அதிகபட்சம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, இரவு ஒரு தடவை வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸில் பார்க்கும்போது, பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது அக்யூரேசியாக சூரிய உதயம் சூரிய உதயம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அங்கேருந்து ஓரை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயம் அன்னைக்கு வந்து காலையில் ஒரு 6:15 AM அப்படின்னா அப்போ சூரிய ஓரை வந்து அன்னைக்கு 6:15 AM - 7:15 AM வரைக்கும் இருக்கும் அந்த 1 மணி நேரம். அதே மாதிரி அடுத்த 1 மணி நேரத்துக்கு சுக்கிர ஓரை வரும் 7:15 AM - 8:15 AM வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்கும். ஸோ இப்படி அப்படியே நம்ம அடுத்த நாள் காலையில் வர வரைக்கும், திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் இந்த ஹோரையை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் அந்த ஹோரை கான்செப்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம பிறந்த நேரத்தில், பிறந்த டைமில் நமக்கு என்ன ஹோரை இருந்துகிட்ருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம், ஜனனகால ஹோரைன்னு சொல்கிறது. அதுக்கு பேர் தான் வந்து ஜென்ம ஹோரை, பர்த் ஹோரான்னு பேர். எப்படி ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஜென்ம ஓரைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஓரையில் பிறந்திருப்பாங்க. இப்போ யாராவது ஜென்ம ஓரை வந்து சுக்கிர ஓரையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்த நேரத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்க சுக்கிர ஓரையில் பிறந்திருக்கலாம், அல்லது சனி ஓரையில் பிறந்திருக்கலாம், சந்திர ஓரையில் பிறந்திருக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்போ இதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஹோரைங்கிறதே சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். சூரியன் தான் வந்து ஜோதிடத்தில் ஆன்மகாரகன் பேர். நம்ம ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடியது சூரியன். அப்போ அந்த சூரியன் உதிக்கக்கூடிய டைமை வச்சு தான் இந்த ஹோரையை நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம எந்த ஹோரையில் பிறந்திருக்கோமோ, சூரிய ஹோரையில் இருக்கலாம், சனி ஹோரையில் இருக்கலாம், குரு ஹோரையில் இருக்கலாம், எந்த ஹோரையில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த ஹோராநாதன் கிரகம் யாருன்னு பார்க்கணும். அந்த கிரகத்தோட காரகத்துவத்தில் தான் நம்மளுடைய ஆன்மா வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஆன்மா செஞ்ச
பாவ புண்ணியங்களுடைய தன்மை அந்த ஹோரையின் அடிப்படையில் இயங்கும்னு சொல்லலாம். அப்போ நம்முடைய பிறப்பின் நோக்கமும் இந்த ஹோரையின் அடிப்படையில் இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிர ஓரையில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா சுக்கிரன் சம்பந்தமான காரகத்துவங்களில் அவங்க நிறையா பாவ புண்ணியங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆன்மா பிறப்பெடுத்ததற்கு அந்த சுக்கிரன் கிரகத்தோட காரகத்துவம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா கிரகத்தோட பாவ புண்ணியம் பண்ணியிருப்போம், அது இல்லாமல் நம்ம பிறக்க மாட்டோம். ஆனால் அதில் அதிகபட்சமாக எந்த ஓரையில் பிறந்திருக்குமோ அந்த ஓரையோடைய பாவ புண்ணியம் நம்ம வாழ்க்கையில் அதிகமான பங்களிப்பை கொடுக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுக்கிர ஓரையில் பிறந்தவங்க எப்போதுமே ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி விரும்புவாங்க, பெண்கள் மேலே அதிகமாக விருப்பப்படுவாங்க, மனைவி மேலே அதிகம் பாசம் வச்சுருப்பாங்க, அல்லது மனைவி அடிக்கடி திட்டி சாபத்தை சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க, கார் வாங்குறவங்களா இருப்பாங்க, அல்லது காரை விற்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி சுக்கிரன் சார்ந்த காரகத்துவம் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஒருத்தங்க சனி ஹோரையில் பிறந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சனி அப்படிங்கிறது தொழில்காரகன். அப்போ பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணம் நிறையா இருக்கும், கடுமையாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க, எப்பயுமே வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க, நீதி நேர்மை நியாயத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த கிரகத்தோட காரகத்துவ ரீதியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக பிரதிபலிக்கும்னு நம்ம சொல்லலாம். இதே ஒருத்தங்க குரு ஓரையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா டீச்சராக இருப்பாங்க, அல்லது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, நல்ல ஆலோசனை வழங்குறவங்களா இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கௌரவமாக கையாளணும்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஓரைக்கும் நம்ம பலன்களை வந்து சொல்லிக்கிட்டே போக முடியும். அப்போ நம்ம பிறந்த ஓரை அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சமாக செயல்படுது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் வந்து நம்ம இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த வகுப்பில் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஹோரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். நான் சொன்ன மாதிரி ஹோரை கால்குலேஷன், ஹோரையை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, தினமும் என்னென்ன ஹோரை எப்படி வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வகுப்பில் வந்து ஹோரையை கணக்கிடுதல், ஹோரை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற கணக்கீடை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஹோரையில் பிறந்தோமோ, அதாவது ஜென்ம ஹோரைன்னு சொல்லுவாங்க, அந்த ஜென்ம ஹோரையுடைய பலன்கள், அது என்ன மாதிரி பலன்கள் நம்ம கொடுக்கும், என்ன மாதிரியான பாவ புண்ணியங்கள் நம்ம போன ஜென்மத்தில் பண்ணியிருப்போம், அப்போ இப்போ என்ன மாதிரி பலன்களை வந்து நம்ம அனுபவிக்க போகிறோங்கிறத கொடுக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம எந்த ஹோரையில் பிறந்திருக்கோமோ அந்த ஜென்ம ஹோரை நன்மை கொடுக்குமா தீமை கொடுக்குமாங்கிறத ஜென்ம ஹோரை ராசி கட்டத்தில் என்ன மாதிரியான பலனில் இருக்குது, என்ன மாதிரியான வலிமையில் இருக்குதுன்னு பார்க்கணும். ராசி கட்டத்தில் அது என்ன வலிமையில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வந்து இப்போ ஒருத்தங்க சனி ஓரையில் பிறந்திருக்காங்கன்னா அப்போ சனி வந்து உங்கள் ராசி கட்டத்தில் எப்படி வலிமையாக இருக்குதுன்னு பார்க்கணும். அது லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குதுன்னு பார்க்கணும். அதனுடைய காரகத்துவ நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த ஹோரை வந்து என்னென்ன மாதிரியான காரியங்கள்லாம் செய்யணும், ஒவ்வொரு ஹோரையில் எந்த மாதிரியான காரியங்கள் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். இப்போ பொண்ணு பார்க்க போகும்போது சுக்கிர ஓரையை பயன்படுத்தணும், தொழில் செய்ய போகும்போது சனி ஓரையை பயன்படுத்தணும், அதேமாதிரி சுப ஓரை அசுப ஓரைன்னு இருக்குது, அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றிலாம் நம்ம கிளாஸில் படிப்போம். எல்லாருமே காமனாக வந்து சுப ஓரையா குரு ஓரை சுக்கிர ஓரை சந்திர ஓரையை சொல்கிறாங்க, அசுப ஓரையா சனி ஓரை செவ்வாய் ஓரை சொல்கிறாங்க. பட் அது காமனாக அது அசுப ஓரை அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. சில பேருக்கு சனி ஓரையில் செவ்வாய் ஓரையில் பண்ணுற விஷயந்தான் 100% சக்ஸஸ் ஆகும், சில பேருக்கு குரு ஓரையில் பண்ணுறது தான் சக்ஸஸ் ஆகும். அப்போ அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். அதை எப்படி அந்த ஹோரையில் எந்த மாதிரியான காரியங்கள் செய்யணுங்கிறத நம்ம தெளிவாக அதில் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறமே முக்கியமாக வந்து இந்த ஹோரையை வந்து பரிகாரத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் யூஸ் பண்ண போகிறோம். ஹோரையில் செய்யும் பரிகாரங்கள். ஸோ அந்த ஹோரைக்கு வந்து என்னமான பரிகாரங்கள் பண்ணிக்கணும், அதாவது எந்த ஒரு பரிகாரமும் எப்படிப்பட்ட ஹோரையில் பண்ணால் அது வெற்றி அடையும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் வந்து ஒரு திருமண விஷயமாக ஒரு ஹோமம் பண்ணுறாங்க, சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணுறோம். அப்போ அது எந்த ஹோரையில் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். தொழிலுக்காக வந்து நம்ம சில ஹோமம் பண்ணுறோம், அஷ்டலட்சுமி ஹோமம் பண்ணுறோம், சண்டி ஹோமம் பண்ணுறோம், துர்கா ஹோமம் பண்ணுறோம், குரு ஹோமம் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணும்போது, மந்திரம் ஜபிக்கும் போது, சில தானங்கள் பண்ணும்போது, இந்த மாதிரி எந்த ஒரு பரிகாரத்துக்குமே வந்து நம்ம ஹோரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கிழமையில் ஒரு பரிகாரம் பண்ண சொல்லிடுறோம், ஒரு நட்சத்திரத்தில் பண்ண சொல்கிறோம். அப்படிங்கிறது 24 மணி நேரத்தில் பர்டிகுலர் இந்த ஹோரையில் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்.
அப்போ அந்த ஹோரையில் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஹோரை ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு கிரகமாக வருது, அதுக்கப்புறம் பாவமாக, அதுக்கப்புறம் ராசி அடிப்படையில் எப்படிலாம் சம்மந்தப்படுது, ஒரு கிரகத்தோட தொடர்பு எப்படி கொள்ளுது, பாவத்தோடு எப்படி தொடர்பு கொள்கிறது, ராசியோடு எப்படி தொடர்பு கொள்கிறது, அதோட கம்பைன் பண்ணியும் இது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஹோரை அப்படிங்கிறது வந்து பஞ்ச அங்கங்களோட கிழமை, நட்சத்திரம், திதி, யோக, கரணம் இந்த பஞ்ச அங்கத்தோட எப்படி தொடர்பு கொண்டு நமக்கு பலன்களை கொடுக்குது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக படிக்க போகிறோம். இந்த ஹோரைக்குனே தனியாக வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், அதுக்கப்புறம் கர்ணனை சம்மந்தப்படுத்தி பரிகாரம், இப்படி நிறையா பரிகாரங்கள் இருக்குது. ஹோரையை சிறப்பாக வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குனே சில பரிகாரங்கள் இருக்குது. அதை பற்றியும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு அற்புதமான வகுப்பு. ஹோரை சார்ந்த விஷயங்களை பற்றி மிக தெளிவான ஒரு வகுப்பாக இதில் நிறையா கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்பு வந்து என்றைக்கு நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/7/2026 சண்டே அன்னைக்கு மாலை 6 மணிலேருந்து 6 PM நைட்டு 9 PM வரைக்கும் நடைபெறும். இதற்கான கட்டணம் 786 ரூபாய். ஸோ அருமையான ஒரு வகுப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் கலந்துக்கலாம். முதல்ல வரக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.